எப்படி வாரான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வீரதீரமாக அவங்க நிற்கிறாங்க. பழியிலது உரி என்றாலும் பல்தலை அரக்கனல்லன், விழிகள் ஆயிரமும் கொண்ட வேந்தை வென்றானும் அல்லன், மொழியின் மற்ற அவர்க்கு மேலான், முரண்தொழில் முருகனல்லன், அழிவில் ஒன் குமாரன் யாரோ அஞ்சன குன்றம் மன்னான். அப்படி அஞ்சனையுடைய மகன் அஞ்சனை குன்றம் இங்கே எப்படி நிற்கானாம்? பழியிலது உரி என்றாலும் பல்தலை அரக்கனல்லன், விழிகள் ஆயிரமும் கொண்ட வேந்தை வென்றானும் அல்லன். இந்திரஜித்து, ராவணன் இவர்களை விட இவன் மேலானவன். இவன் இப்படி நிற்கிறான் ஆஞ்சநேயன். அவன் அங்கேருந்து வீர தீர பராக்கிரமத்தோடு வாரான். வந்தவனை எதிரியை குறைச்சே மதிப்பிடக்கூடாது கண்ணு. அது ரொம்ப இவன் என்ன மனுஷன், இவன் அறிவில் சிறந்தவனா, இவன் பறிப்பில் சிறந்தவனா, இவன் எதில் சிறந்தவன், எதிரிகளை எதிர்த்தே மதிப்பிடக்கூடாது. அது அறிவு உடையவர்களுக்கு அழகல்ல. அதை ராமனுடைய இந்த ஆஞ்சநேயர் ஒவ்வொரு கணமும் வாலியோட புகழை இவங்கிட்ட சொல்கிறான். முதல்ல வாலி சீனுக்கே வரல. சுக்ரீவன் பயந்துக்கிட்டு நிற்கிறான். இவன் தன்னை சுக்ரீவனுடைய அமைச்சன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டு ராமன்கிட்ட பேசுகிறான். பேசும்போது சுக்ரீவன் நீ அங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே நான் அவன் சொல்கிறான், நான் ருமையவன் இவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போகிறத மட்டும்தான். அதாவது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இவன் மேலே மட்டும்தான் இருக்கும். இவன் வாலியினுடைய பெருமை என்ன, புகழ் என்ன, அவனுடைய வீரதீரம் என்ன, அதை சொல்லி அவங்கள வாலியை வதம் பண்ணுனா 70 வெள்ளம் சேனையும் இங்கே வரும். வாலியை எதுக்கு இவன் வதம் பண்ணணும்? இவன் இவனையே சுக்ரீவனுக்கே உதவி செய்யாமல் இருந்தாலே வாலியோட நட்பு இவனுக்கு கிடச்சிருந்தானே. 70 வெள்ளம் சேனையில் அவங்ககிட்ட இருக்குது, அத்தனையும் கிடச்சிருந்தானே. ஏன் இவன் வாலியை வெல்லணும்? ஏன் இவன் கூட இது பண்ணணும்? இவங்க தேவ படைக்கு தேவர்கள் நிமித்தமாக இவங்க உதவிக்கு வந்தவங்க. அங்கேருந்து மேலுலகத்திலேருந்து இறங்கி வந்தவங்க. இவன் சூரியனுக்கு புத்திரன், ஒரே தாய் வயிற்றில். ஒருத்தன் சூரிய புத்திரன், ஒருத்தன் இந்திரனுக்கு புத்திரன். அங்கேருந்து வரும்போதே நாங்கள் இவருக்கு உதவியாக வருவோம், ராமனுக்கு உதவியாக வருவோம் அப்படின்னு வந்தான். அவன் தெரியாமல் இவனோடு ஒரு டையப் வச்சுட்டான். ராமணேஸ்வரனோடு வாலி ஒரு டையப் பண்ணிக்கிட்டான். நான் உனக்கு எந்த விதத்திலும் நான் உதவி செய்வேன், உனக்கு ஒரு துன்பம் முற்றக்கால் நான் தான் உதவி செய்வேன்னு அவன் ஆராய்ந்து பார்க்காமல் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதனால் இவன் பெரிய ஞானி, சிவபக்தன், வேத விற்பன்னன். ஆனால் தன்னுடைய தம்பி மனைவி அவன் கவர்ந்துட்டான். அந்த தவறு ஒன்று அவங்ககிட்ட இருந்தது. இப்போ அவன் விடுதலை ஆகி போகணும். அதுக்கு இவன் அந்த விடுதலையை கொடுத்தான். ராமன் அந்த விடுதலையை கொடுத்தான். இப்போ இவன் சொல்கிறான், இவன் வாலியை விட பெரியவனும். இவனை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுது, ஒரு உருவத் தோற்றத்தில் எப்படி இருக்கான் அக்ககுமாரன் அப்படின்னு நினைக்கும்போது, பழியிலது உரி என்றாலும் பல்தலை அரக்கனல்லன். இவன் ராமணேஸ்வரன் அல்ல, பல்தலை இவனுக்கு இல்லை. இவனுடைய திருமேனி பழியோடைய திருமேனியும் அல்ல. அப்போ இவன் பழிங்கிறது என்ன, பாவம் செய்து அதனால் சிந்தனை விகாரமுற்று சித்த கலக்கமுற்று திரியக்கூடியவன் அல்ல, தெளிந்த சிந்தனை உடையவன், மிகுந்த ஞானிவன். அவன் எவ்வளோ பெருசாக அவனுடைய உள்ள கிடைக்க அவன் உணர்றான் பாருங்க. பழி இலது உரு என்றால் அவனுடைய திருமேனியை பார்க்கும்போதே இது பழி உள்ளது அல்ல, பல்தலை அரக்கன் அல்ல. இவன் ராவணேஸ்வரனும் இல்லை, அவனுக்கு பல தலை இல்லை, ஒரு தலையோடு நிற்கிறான். விழிகள் ஆயிரமும் கொண்ட வேந்தை வென்றானும் அல்ல. 1000 விழிகள் யாருக்கு? விழிகள் 1000 அவனுக்கு. அவனை வென்றவனும் இவன் இல்லை. அப்போ இந்திரஜித்தன் இல்லை. விழிகள் 1000 கொண்ட வேந்தை வென்றானும் அல்ல. மொழியின் மற்ற அவர்க்கு மேலான். சொல்லப்போனால் மொழின்னா சொல்லப்போனால் இவங்க எல்லாரையும் விட பெரிய உயர்ந்த ஒரு ஆன்மா என் முன்னால் இந்த உருத்தாங்கி நிற்கிது. முரண்தொழில் முருகன் அல்லன், அழிவில் ஒன் குமாரன் யாரோ அஞ்சன குன்றம் மன்னான். இவன் ஒருவேளை முருக கடவுளோ, இவன் ஒருவேளை சிவபெருமானோ, இவன் யாராக இருப்பான்? இவ்வளோ வீரதீர பராக்கிரமத்தோடு பழி இல்லாத உருவத்தோடு நிற்கிறான். எதிரி எப்படி எடை போடுறான் பாருங்கள். அவன் சொல்கிறான், அன்னதாம் நகுசொல் கேட்ட இவன் இந்த குரங்கு என்னை ஜெயிக்கப்போதா அப்படின்னு சொல்லி அவனுடைய சாரதி, யாருடைய சாரதி? அக்ககுமாரனுடைய சாரதி சொல்லலாம். ஒரு குரங்குக்கு இவ்வளவு சின்னத்தனமா அப்படின்னு சொல்லலாம். அவன் எவ்வளோ பெருசாக நினைக்கிறான், இவன் எவ்வளவு கீழ்மையாக நினைக்கிறான் பாருங்க. எப்போவுமே நம்ம யாரையுமே
உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாரையுமே குறைச்சி நம்ம மதிப்பிட்டோம்னா நம்மளை நாமளே குறைச்சிக்கிட்டோம். அந்த கீழ்மை பண்பு பிரத்தியாரை வந்து ஜட்ஜ் பண்ண தெரியாது. அதெல்லாம் இல்லை, அவன் அப்படி தான். இல்லை கண்ணு நீங்கள் புரிஞ்சுக்கோ, இது அப்படி இல்லைடா. அம்மாவுக்கு ஒரு விவரமே தெரியாது பாவம், அதுக்கு வெளி உலகமே தெரியாமல் இருக்குது. அப்படி நம்மளுடைய கீழ்மை பண்பு நாம் ஒருத்தரை குறைச்சி மதிப்பிடுறோம், தவறுதலான புரிதல் வச்சுக்கிறோம். நம்ம எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு மண்டையில் ஏறவும் செய்யாது. அதுக்காக நம்ம சொல்லாமலும் இருக்கவும் முடியலை. சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு வந்து தலைவலிக்குது, மேல் வலிக்குது. இவன் மேன்மக்கள் எப்படி நினைக்கிறான் பாருங்க. இவன் வந்து ஒரு குரங்கு வந்து அதுக்கு இவ்வளோ திமிரா அப்படிங்கிறான். இவன் என்ன தான் இருந்தாலும் அவனுக்குடைய தகுதிகளையும் தாண்டி, அதாவது நுண்ணிய நூல்பல கற்பினும் தம்தம் உண்மை அறிவே மிகும். எத்தனை நூல் கற்றானாலும் இவனுக்கு அரக்க குணம் என்னும் ஒரு அறிவு இருந்தது. அது மேலோங்கி நின்றுட்டு ஒரு குரங்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், இங்கே பாரு, அந்த சாரதி சொல்கிறான், நீ குரங்குன்னு நினைக்காதப்பா, இவன் மேலாம் அறிவுடையவன், இவனை நீ குறைச்சி மதிப்பிடாத அப்படின்னு அவன் சொல்கிறான். அன்னதாம் தருசொல் கேட்ட சாரதி ஐய கேண்மோ, நீ இதை கேளு, இன்னதாம் என்னலாமோ உலகியல் இகழலம்மா. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குப்பா தெரியும்? இப்போ நீ அவனை வந்து குரங்குன்னு இருக்க, அடுத்த நிமிடம் உனக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எதுவும் தெரியாது. அப்போ யாரையும் நீ குறைச்சி மதிப்பிடாத. அன்னதாம் நகுசொல் கேட்ட சாரதி ஐயோ கேண்மனோ, இன்னதாம் என்னலாமோ உலகியல் இகழலம்மா. மன்னனோடு எதிர்ந்த வாலி குரங்கு என்றால் மற்றும் உண்டோ. இப்போ வந்து வாலியை ஒரு குரங்குன்னு சொல்ல முடியுமா? அவன் யாரை எதிர்த்துனுன்னா ராமனை எதிர்த்துனுன்னா, அப்போ அது குரங்கா இல்லை. அதனால் நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அவன் உங்கள் அப்பாவை வந்து ஒரு குரங்கு கயிற்றில் கட்டி, அதே குரங்கு தானே தூக்கிட்டு போச்சு. அவன் எவ்வளோ தெளிவாக, மன்னனோடு எதிர்ந்த வாலி குரங்கு என்றால், உங்கள் அப்பாவை வாலில் கட்டிட்டு தூக்கிட்டு போச்சு இல்லை, அது ஒரு குரங்குன்னு நினைப்பியானே. மற்றும் உண்டோ சொன்னது துணிவில் கொண்டு சரி என்று உணரச் சொன்ன. நீ எதுவும் செய்கிறதுக்கு முன்னால் இவைகளெல்லாம் யோசித்து செயல்படு, நீயா ஒரு முடிவுக்கு வந்துடாத அப்படி சொல்கிறான். விடந்திரண்டனைய மெய்யான் அவ்வுரை விளம்பக் கேளா, இடம்புகுந்து இணைய செய்த இதனோடு சீற்றம் எஞ்சேன், தொடர்ந்து சென்று உலகம் ஒன்றும் துருவினேன் ஒளிவிராமல், கடந்து பின் குரங்கு என்று ஓதும் கருவையும் களைவன். குரங்குன்னு ஒரு பேச்சே என் காதில் கேட்கக்கூடாது. குரங்கு கூட்டத்தையே வேரோடு மண்ணும் இல்லாமல் நான் ஒழிப்பேன். நீ ஓயாமல் அதே சொல்லாத சாரதி, நீ ஓயாமல் சொல்லாத. சாரதிகளுக்கு எப்போவுமே வந்து சாரதி பேச்சை கேட்டாலே வெற்றி நமக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு விஷயம் சொல்கிறேன், சாரதி பேச்சை கேட்டு நம்ம பார்த்தன் யார், அர்ஜுனன். சாரதி பேச்சை கேட்டு அவன் தேர் ஓட்டினான், எல்லாமே சிறப்பாக அவனுக்கு எல்லாம் நடந்தது. தேரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறான். யார்? சாரதி சொல்கிறான். யாரை சொல்கிறான்? அர்ஜுனன் தேர்லேயே இருக்கான். ஏய் நீ முன்னால் இருக்கப்பா, நீ இறங்கினா தானே நான் இறங்குவேன், நீ இறங்காமல் நான் எப்படி இறங்க முடியும்? தேரை விட்டு நீ முதல்ல, ஏய் நீ குதிப்பா, வண்டியை விட்டு நீ குதிப்பா அப்படிங்கிறான் அவன். இவன் கேட்கல, ஏய் நீ இறங்கு நான் இறங்குவேன், நீ குதித்த பிறகு தான் நான் இறங்குவேன். இப்படி புரிதல் இல்லாத சில விஷயங்கள். இப்போ இதுக்கு மத்தியில் அவன் விஸ்வரூப தரிசனம் காமிச்சு கொடுத்துருக்குறான். விஸ்வரூப தரிசனம் காட்டிய பிறகும் எத்தனை தடவை முரண்பட்டிருக்கிறான் அர்ஜுனன் என்பது நம்ம மகாபாரதத்தில் சிந்திப்போம். அப்போ நமக்கு உடனே நம்மளாம் அப்படி அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம்மளுடைய ஆணவம், தவறுதலான புரிதல், நம்ம உடனே எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ சொல்லி வாய் ஓஞ்சு போகுமா, சொல்லி மனம் ஓஞ்சு போகுமா? அப்படின்னா அப்படி தான் விதின்னா அப்படி தான் நடக்கணும். ஆனனப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனை விடவா நம்ம பெருசாகிட போகிறோம்? இப்படி தான், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். அந்த சாரதி வந்து சொன்னான், நீ இறங்கு நான் இறங்குதேன்னு. அப்புறம் அர்ஜுனன் குதிச்சிட்டான். அர்ஜுனன் குதித்த உடனே இவனும் குதித்தான், சாரதியும் குதித்தான். குதித்த உடனே தேர் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேரில் இருந்த அந்த ஆஞ்சநேயருடைய ஆஞ்சநேயர் அந்த தேரில் இருந்து அவர் ஒரு வரம் கொடுத்தாரு. எங்கே வரம் கொடுத்தாரு? அந்த ஒரு பழம், ஒரு பூ பறிக்கிறதுக்காக வேண்டி இவங்க போனாங்க. அந்த பூ வந்து இவர் தான் காவல், அந்த தோட்டத்துக்கு இவர் தான் காவலாளியாக இருந்தார். அந்த காவலை மீறி இவங்க பூ எடுக்க போகும்போது தான் வந்து அவங்க கூட யுத்தம் பண்ண வேண்டியது வந்தது. அப்போ இவர் ஒரு பரிசு கொடுத்தாரு, அஞ்சனை மைந்த. நம்ம மகாபாரதத்துக்கு போகும்போது அதை பார்க்கலாம். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து என்னுடைய கொடியில் நீ வாகனமாக, இந்த கொடிக்கு சின்னமாக,
கொடியில் இப்போ கருடக்கொடி அப்படின்னு சொன்னால் நம்ம இவருக்கு விஷ்ணு பகவானுக்கு கருடக்கொடியோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அரவு கொடியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கா மாதிரி இவருக்கு வந்து கொடியில் அனுமன் கொடியில் அனுமன் இருக்கிறாரு. சாரதியோட கொடியில் அர்ஜுனன் கொடியில் அந்த அனுமன் பின்னால் தலைக்கு மேலே அனுமன், முன்னால் கிருஷ்ணன் அந்த யுத்தத்தை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ குதித்த உடனே ஆஞ்சநேயன் அதிலிருந்து பறந்துட்டார் கொடியிலேருந்து. இவன் கிருஷ்ணன் கீழே குதிச்சிட்டான். தேர் எரியுது. என்னப்பா தேர் எரியுது? அர்ஜுனன் கேட்கான், என்னப்பா தேர் எரியுது? ஆமாம், அதில் வந்து முழுமையாக இவர்கள் வீசிய எதிரிகள் வீசினிய அத்தனை அஸ்திரங்களும் தேவ அஸ்திரங்கள், மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு எரியப்பட்ட அஸ்திரங்கள் அத்தனையும் அந்த கொடியில் இருந்த அனுமனும் நானும் தாங்கி கொண்டிருந்தோம். இப்போ நான் இறங்குன்னா நான் இறங்கிட்டோம்னா அவனை இறங்கிடுவான், நீ எரிஞ்சு போயிருப்ப. இப்போ சாரதி ஒன்று சொன்னால் கேட்கணும் தானே. இதே அந்த பக்கம் நடந்தது. சல்லியன் சாரதியாக இருந்தான். சல்லியன் வந்து கர்ணன்ட்ட சொல்லலாம், ஏய் நீ இப்போ அர்ஜுனனை கொல்லணும்னு நினச்சேன்னா அவனுடைய நெஞ்சுக்கு வை குறி, அர்ஜுனனுடைய நெஞ்சுக்கு குறி வைடா. அப்போ இந்த சாரத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சாரதி இருக்கானே, அவன் லேஸ்பட்ட ஆள் இல்லை. சாரத்தியம் பண்ணுற சாரதி லேசான ஆள் இல்லை. அவன் என்ன கோல்மால்னாலும் பண்ணுவான். அதனால் நீ நெஞ்சுக்கு குறி வச்சன்னா, சப்போஸ் அவன் தேரை கீழே அழுத்துனா அந்த அழுத்துகிற வேகத்துக்கு உன்னுடைய முகத்துக்கு போயிடும். அப்பவும் நீ அவனை அடிச்சிடலாம். நெஞ்சில் விட்டானாலும் நீ அடிச்சிடலாம், முகத்தில் விட்டானாலும் அடிச்சிடலாம். நீ அப்படி செய்ப்பான். நான் கேட்க மாட்டேன். சாரதி நீ சொல்லி நான் கேட்கவா அப்படின்னு கேட்கல. அவன் வந்து நான் முகத்துக்கு தான் குறி வைப்பேன், நெத்திக்கு தான் குறி வைப்பேன் அப்படின்னா, சாரதி ஒரு அமுக்குனா 3 அடி கீழே போச்சு தேர். இவன் அம்பு வந்து அதுக்கு மேலே கூடி போய் இவனை காப்பாற்றிருச்சு. சக்தி ஆயுதம் ஒரு முறை தான் பயன்படுத்தணும்னு வர வாங்கிட்டான். ஒரு முறை பயன்படுத்தி அந்த ஆயுதத்தை துறப்பட்டான். அந்த ஒரு ஆயுதத்தால் தான் அர்ஜுனனை அடிக்க முடியும். அது போயிடுச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து யாரோ ஒருத்தங்க வழி நடத்துகிறாங்க, ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா பக்க விளைவு பின் விளைவுகள் நமக்கு தான் வந்து சேரும் சொல்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அது உடனே கேட்டால் நமக்கு ஒரு கௌரவ குறைச்சல். நம்ம ஈகோ வந்து தடை பண்ணுது. நான் அறிவில் சிறந்தவன், கல்வியில் சிறந்தவன், படிப்பில் சிறந்தவன், சிந்திப்பதில் சிறந்தவன், போர்க்குணத்தில் சிறந்தவன் அப்படி மாதிரி. இப்போ அவன் அப்படி சொல்லலாம், ஆர்ந்து எழுந்து அரக்கர் சேனை அஞ்சனைக்கு உரிய குன்றை போர்த்தது பொழிந்தது அம்மா. இப்போ இவன் என்ன பண்ணான், விடந்திரண்டனன் மெய்யன் அவ்வூரை விளம்பக்கேளா இடம்புகுந்து இணைய செய்த இதனோடு சீற்றம் எஞ்சேன் தொடர்ந்து சென்று உலகம் மூன்றும் திருவினன் ஒளிவிராமல் கடந்து பின் குரங்கு என்று ஓதும் கருவையும் களைவன். குரங்கு கூட்டத்தே வேரோட எழுப்பேன் அப்படி போனான். அவன் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரே ஆயுதம்தான் அவங்ககிட்ட, அதை சுழட்டி அடித்தான். அந்த இதில் அவன் இறந்து போனான். ஆர்த்து எழுந்து அரக்கர் சேனை அஞ்சனைக்கு உரிய குன்றை போர்த்தது பொழிந்தது அம்மா. பொறுபடை பருவ மாறி வேர்த்தனர் திசை காப்பாளர் சலித்தன விண்ணும் மண்ணும் தார்த்தனி வீரன் தானும் தனிமையும் அவர் மேல் சார்ந்தன. அரக்கர் படையும் அனுமனும் வந்து போர், கடுமையான போர் செய்கிறாங்க. கொன்றான் உடன் ஒரு குழுவை சிலர் பலர் குறைகின்றார் உடல் குறைகின்றார் பின்றா நின்றனர் உதிரப் பெருநதி பெருகா நின்றன அருகாரும் நின்றார் நின்றிலர் தனி நின்றான் ஒரு நேமி தேரோடும் அவன் நேரே சென்றான் வந்திரல் அயல் வாய் அம்புகள் தெரிகின்றான் விழி எரிகின்றான். அக்ககுமாரனும் விடலை, அனுமனும் விடலை, 2 பேரும் எதிருக்கு எதிராக நின்று அப்படி சமமாக நின்று அவர்கள் போர் செய்தார்கள். உற்றான் இந்திரசித்துக்கு இளையவன் ஒரு நாளே பலர் உயிர் உண்ண கற்றேனும் முகம் எதிர் வைத்தான் அது கண்டார் விண்ணவர் கசிவுற்றார் எற்றாம் ஆறுதி நிலை என்பார். இனி இமையா விழியினை இவை ஒன்றோ பெற்றாம் நல்லது பெற்றாம் என்றனர். பிரியாது எதிரெதிர் செல்கின்றன. நேருக்கு நேர் சண்டை போடுறாங்க. ஐயோ என்ன நடக்கும்னு இமையவர்கள்லாம் அவங்களுக்கு கண் இமைக்காதுல்ல. என்ன நேரத்தில் என்ன நடக்குமோ இமைக்காமல் பார்க்கறதுக்கு நல்ல வேளை நம்ம ஒரு வரம் வாங்கணும். கண் இமைச்சிருச்சுன்னா அந்நேரம் என்ன நடந்ததுன்னே தெரியாதுல்ல. அதை அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. எய்தான் வாளிகள் எருவாய் உம்மல்வன ஈரேழு எதிரவை பார்சோரப் பொய்தான் மணி 7 ஒன்றால் அன்று அது பொடியாய் உதிர் உற வடிவாளி வெய்தான பல விட்டான் வீரனும் வேறொரு படையிலன் மாறா வெங்கை தானே பொறுபடையாக தொடர்கால் தேர் அதன் மேல் ஆனான். ஒருவனே நின்று போரிச்சான். இவனுடைய எல்லா படைக்கலங்களையும் அவஞ்சிட்டான். உடனே அக்ககுமாரன் தேர் மேலே ஏறினான்.
தேரில் சென்று எதிர்கோல் கொள்வான் உயிர் தின்றான் அப்பொரு செறி தின்தேர் பாரில் சென்றது பரிபட்டன அவன் வரிவில் சிந்திய பகலிக்கோல் மார்பில் சென்ன சில பொன் தோழியுடை மறைவுற்றன சில அறவோனும் நேரில் சென்று அவன் வைரக் குனிசிலை பற்றி கொண்டு எதிருற நின்றான். தேர்ப்பாகனை அழிச்சு கொன்னான் ஆஞ்சநேயன். ஒரு கையாம் அவன் வைரத்தின் சிலை உற்று பற்றலும் உறவோனும் இரு கையால் எதிர்வலியா முன்னம் அது இற்று ஓடியது. இவர் பொன் தோளின் சுருகையால் அவன் உருவி குத்தலும் அதனை சொல்கொடு வரு தூதன் பொறுகையால் இடை பிதிர்வித்தான் முறி பொறி ஓடும்படி அறியால அக்ககுமாரனது வில் இற்று விழும்படியாக இவன் அது செஞ்சான். மீனாய் வேலையை உற்றார் சிலர் சிலர் பசுவாய் வழிதரும் மேயுற்றார் ஊனார் பறவையின் வடிவானார் சிலர் சிலர் நான்மறையவர் உருவானார் மானார் கண்ணினர் மடவாராயினர் முன்னே தம் குழல் வகிர்வுற்றார் ஆனால் சிலர் சிலர் ஐயா நின் சரண் சரண் என நின்றார் என்றார். ஐயா நாங்கள் வந்து மனுஷங்க, நாங்கள் வந்து அரக்கர்கள் இல்லை, நாங்கள் வந்து தேவர்கள், நாங்கள் அங்கேருந்து வந்தோம், இந்த ஊர்லேருந்து வந்தோம், இந்த ஊர்க்காரங்க இல்லையா, நாங்கள் இந்த ஊர்க்காரங்க இல்லை, சரணம் சரணம் ஆஞ்சநேயர்கிட்ட எல்லாரும், நாங்கள் இந்த ஊர்க்காரங்களே இல்லை, நாங்கள் அரக்கர்கள் இல்லை, நாங்கள் அங்கே ஓடுறோம், நாங்கள் இங்கே ஓடுறோம் அவன் அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. தம் தாரமும் உருகளையும் தம்மை எதிர்தழுவும் தோறும் நும்தமர் அல்லேம் வந்து நாங்கள் வேற ஒரு இவன் பொண்டாட்டி வந்து ஏய் நான் உன் பொண்டாட்டி வந்திருக்கேன் என்னை விட்டுட்டு போயிடாத, அந்த அசுரன் நம்ம இவன் எல்லாரையும் கொண்டுட்டான், நம்மளையும் கொண்டுருவான், என்னை விட்டுட்டு போய் ஏய் நான் உன் சொந்தக்காரங்க இல்லை, நான் போகிறேன் இவன் யார் எந்த ஊர் எடுத்து வந்திருக்கானே தெரியலையா. அங்கே தம் தாரமும் உருகளையும் தம்மை எதிர்தழுவும் தோறும் நும்தமர் அல்லம் எல்லா சுற்றங்களும் வந்து நான் உன் சொந்தக்காரன் என்னையும் கூட்டிகிட்டு போ, நீ போகிற இடத்துக்கு பிணங்களுக்கு ஊடல் எங்களால் நடக்க முடியல, நீ என்னையும் கூட்டிட்டு போய் நான் உன் சொந்தக்காரம் இல்லை, நான் தேவர் உலகத்துலேருந்து வந்திருக்கேன், நான் உன் சொந்தக்காரம் இல்லை, நான் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கேன், நான் உன் சொந்தக்காரம் இல்லை, நான் வந்து இந்த ஊருக்கு விருந்துக்கு வந்தவன், அப்படி எல்லோரும் சொல்லலாம். நும்தமர் அல்லேம் வந்தோம் வானவர் என்று ஏகினர் சிலர் சிலர் மானுயர் நாங்கள் மனுஷங்கடா அந்த ஆஞ்சநேயர் கூட நாங்கள் துணைக்கு வந்தோம், நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்கள் மனுஷங்கடா அப்படின்னாங்க. வாய் விட்டார் மந்தாரம் கிளர் பொழில்வாய் வண்டுகளானார். சில பேர் தங்களுடைய மாய வடிவம் எடுக்க தெரிந்தானே வண்டு உருவம் எடுத்துக்கிட்டு அப்படி போனாங்க. சிலர் மருள் கொண்டார், பயந்துக்கிட்டு எங்கே போய் ஒளியுதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு மரங்களோ ஒரு செடி கொடியோ வந்து அதுக்கு பின்னால் போய் பம்மிக்கிட்டாங்க. இந்தார் எயிர்கள் இருவித்தார் சிலர் எரிபோல் குஞ்சியை இருவித்தார். எல்லாரும் வந்து இருட்டுக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். இதில் இந்த அவலத்தின் உச்சத்தை ஒன்று காட்டுறாரு. இது வந்து வேதனைக்குரியதா இது சிரிப்புக்குரியதா நமக்கு தெரியல பாருங்கள். ஏந்தினால் தலையை ஓர் எழுதரும் கொம்பு ஆனால் காந்தல் நின்று ஆடுவான் உயர் கவந்தத்தினை வேந்த நீ அலசினாய் விடுதியால் நடமென பூந்தளிர் கைகளால் வெம்முறப் புல்லினாள். ஒருத்தன் தலை அப்படி சீவிட்டாங்க, தலை சீவினா உடல் துடிக்கும்ல, அப்படி வந்து அவனுக்கு உடல் துடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாலாம். இவன் தலை அவன் செத்துட்டாங்கதே இவளால் இவ மனசுக்குள்ளே போகலை, இவ புத்திக்குள்ளே போகலை. அவள் சொல்கிறான் ஏந்தினால் தலையை கையில் பிடிச்சிக்கிட்டாலாம். ஓர் எழுதரும் கொம்பனால் காந்தல் நின்று ஆடுவாள் உயர் கவந்தத்தினை வேந்த நீ அலசினாய் விடுதியால் நடமென. அவனை கட்டி வேற பிடிச்சிக்கிட்டாலாம், ஒரு கையில் அவன் தலையை பிடிச்சிக்கிட்டாலாம், ஒரு கையால் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாலாம். ஐயா நடுங்காதன், கையில் தலை இருக்குது, அவன் கழுத்தே இல்லை, அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ நடுங்காதன்னு அவன் செத்துட்டான். நிற்கிற அந்த உடம்பை பிடிச்சிக்கிட்டு இவன் இது மாதிரி சொல்கிறான், விடுதியால் நடமனா பூந்தளிர் கைகளால் மெய்யுறப் புல்லினாள். அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஒன்றும் செய்யாது நில்லு. ஒரு கையில் சவம் இருக்குது கூட அவளுக்கு சொல்லணும்னு தோணலையாம். நீ பயப்படாத நான் இருக்கேன், உன் பொண்டாட்டி இருக்கேன், கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கயல் மகள் கண்ணினை கழுலி கான்ற புயல் மகள் புரிகுழல் பொடியளாவுற அயன்மகன் மகன் அடியின் விழுந்தனன் மயன்மகள் வயரழைத்து அலறி மாழ்வினான். இப்போ மண்டோதரி வந்து அழுதா. அவள் வந்து சாதாரண பெண் இல்லை, மயன் என்னும் அசுரதச்சனுடைய மகளிவா. அவள் வந்து சாதாரண பொண்ணு இல்லை, அவள் அழுகுறா வயத்தில் அடிச்சுக்கிட்டு. எப்படி யார் செத்துட்டா தெரியுமா? பிரம்மதேவனுடைய பையன் புலஸ்தியனுடைய மகன் விச்சிரவசனுடைய பையன் ராவணேஸ்வரனுடைய பையன் அக்ககுமாரன். இத்தனை தலைமுறையாக இருந்தான். அவனை எப்படி சொல்கிறா பாருங்கள். அயன் பிரம்மதேவன், அவனுடைய மகன் புலஸ்தியன், அயன் மகன், அவன் மகன் புலஸ்தியனுடைய மகன் வந்து விச்சிரவசு,
அவன் மகன் ராவணேஸ்வரன், அவன் மகன் அக்ககுமாரன். அவன் இறந்துட்டான். யார் இறந்தான்னு கேட்டால் இத்தனை தலைமுறையை சொல்கிறா. சாதாரண ஆள் இல்லை செத்து போனது. ஒரு குரங்கு வந்து கொன்றுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீரதீரம் இல்லாதவன் இல்லை. சரி, வீரதீரம் இருக்கோ இல்லையோ ரெண்டாந்தர விட்டுறலாம், தவம் இல்லாதவனும் இல்லை. அப்போ நம்ம ஏதேனும் ஒரு தவறுதலான புரிதல் வச்சுருந்தா, இவன் முதல்லே வந்து அவனுடைய தேர்ப்பாகன்னு சொன்னான், எப்பா நீ குரங்குன்னு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்ட. அவன் இல்லை, அவன் பெரிய வீரமாக்கும் அப்படி சொல்கிறான். ஏதாவது புரிஞ்சானா? இல்லை. ஆனால் இவன் அவனை பார்க்கும்போதே இவன் சாதாரண ஆள் இல்லை, இவனோடு நம்ம நெடுநாள் போர் செஞ்சால் தான் இவன் வந்து இவனை தொலைக்க முடியும். அந்த அளவுக்கு இவன் திறமை ஒருத்தர் அசஸ் பண்ணிட்டான்ல. அப்போ நம்ம வந்து ஒரு தவறுதலான புரிதல் இருந்தால் நமக்கு வந்து வெற்றியை கூட நம்மளால் சீக்கிரமாக எடுத்துக்க முடியாது. கயல் மகள் கண்ணினை கழுலி காண்டி உக புயல் மகள் புரி குழல் பொடி அளவுரா அயன் மகன் 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 அடியின் வீழ்ந்தனன் மயன் மகள் வயரழைத்து அலறி மாழ்கினான். அவள் வயத்திலும் வாயிலையும் அடித்து, மயனுடைய மகளாக இருந்தாலும் சரி, மண்டோதரிங்கக்கூடிய ராவணேஸ்வரனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, துக்கம்னு வந்து அவங்க மனசை அலைச்சிருச்சுன்னா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அலறது தான் யாருக்கானாலும் ஒரு நியதி. அதை இவ செய்கிறா, மண்டோதரி செய்கிறா அப்படின்னு காமிக்கிறான். அவ்வகை கண்டவர் அமரர் யாவரும் உய்வகை அருவி என ஓடி மன்னவன் செல் அடியதன் மிசை விழுந்து செப்பினார் எவ்வகை பெரும்படை யாவும் ஆய்ந்தது. பருவத்தேவர்கள் ராவணனிடம் வந்து சொல்கிறாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க, யாரும் மிச்சம் இல்லை, அந்த பையன் அங்கே தான் இருக்கிறான். தாரும் திருநகர் தையலார் முதல் ஏவரும் இடை விழுந்து இறங்கி ஏங்கினர் காவலன் கால்மிசை விழுந்து காவல் மாத்தேவரும் அழுதனர் கழிக்கும் சிந்தையார். இதில் ஒரு பொடி வைக்கிறாரு. மனசுக்குள்ளே அப்பாடா இவங்கிட்டேருந்து நமக்கு விடுதலை வந்துருச்சு. இவன் வந்து மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் இவங்க வச்சுருக்குறாங்க. தேவர்களை கூட்டிகிட்டு வந்து வீடு கூட்ட துடைக்க, அப்புறம் வந்து பன்னீர் வீச, அப்படிலாம் அவன் வச்சுருக்கிறான். சூரியன் வரணுன்னா வரணும், போகணுன்னா போகணும், சந்திரன் வரணுன்னா வரணும், போகணுன்னா போகணும், அப்படி தானே வச்சுருக்குறாங்க. இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். தாரும் திருநகர் தையலார் முதல் ஏவரும் இடை விழுந்து இறங்கி ஏங்கினர் காவலன் கால்மிசை விழுந்து காவல் மாத்தேவரும் அழுதனர் கழிக்கும் சிந்தையார். எல்லாரும் அழுதா மாதிரி இவங்களும் அழுதுகிட்டாங்களாம். மனசு மட்டும் அப்பா இன்னும் கொஞ்ச நாளையில் நமக்கு விடுதலை வந்துடும் போல இருக்குது, இவன் ஆடின ஆட்டத்தை பார்த்து அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களாம். இப்போ அக்ககுமாரன் இறைவனுடைய திருவடி சேர்ந்த படலம் இத்தோடு இது முடிகின்றது. அடுத்து ஒரு நம்ம இன்றைக்கு வந்து அக்டோபர் 5 வள்ளலாருடைய பிறந்த நாள். எப்பவுமே பிறப்பிறப்பு இல்லாத ஒரு பரம்பொருளுக்கு ஒரு பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான நாள் தான். ஏன்னா என்னை பொறுத்து